கிறிஸ்தவுக்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, காஸ்பல் டாக்ஸ் வித் அர்ச்சனாவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு இளம் பெண் என்னோட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, அர்ச்சனா நீ ஏன் நீங்கள் எப்போயுமே இயேசுவை குறித்து மற்றவங்க கிட்ட பேசணுன்றது ரொம்ப மும்முரமாக இருக்கிறீங்க. நீங்கள் அவரை நம்புறீங்க, சரி, உங்களோட நம்பிக்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கூடாது. நீங்கள் ஏன் மற்றவங்க கூட உங்களோட நம்பிக்கை எப்பயுமே பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்னோட கேட்டாங்க. இப்போது அதுக்கு பதிலாக நான் சொன்னேன், அதுக்கு ரெண்டு வார்த்தை தான் இருக்குது. ஒன்று, நன்றி உள்ளத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நான் மற்றவங்க மேலே கரிசனையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதான் ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன். இப்போ என்ன சொன்னேன்னா, ஒருவேளை எனக்கு ஒரு கேன்சர் நோய் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிருந்தேன்னா, இப்போ நிறைய இடங்களில் அதுக்கான வைத்தியத்தை பார்க்க போகிறேன். நிறைய இடத்துல நான் எப்படியாவது நான் அதிலேருந்து என்னோடய உயிர் மீண்டு வருமா அப்படின்னு சொல்லி நான் முயற்சிக்கிறேன். அப்போ எந்த இடத்துலையுமே எனக்கு அதில் ஒரு விடுதலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஒரு டாக்டரை நான் சந்திக்கிறேன். அந்த டாக்டர் எனக்கு என்னோடய கேன்சருக்கான சரியான மருந்துகளை கொடுக்குறாரு. எனக்கு அதில் ஒரு பெரிய விடுதலை கேன்சர்லேருந்து முற்றிலுமாக என்னை நீக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டாக்டர்கிட்ட எவ்வளோ ஒரு நன்றி உள்ளத்தோடு நான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டாக்டரை பற்றி எங்கெல்லாம் நான் போகிற நோயோ, இந்த போல் ஒரு டாக்டர் இருக்கார், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு யாராவது கேன்சர் நோய் உள்ளவங்க தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஒருவேளை எனக்கு சுற்றி இருக்கவங்கள யாருக்காவது கேன்சர் இருந்ததுன்னா நான் அவங்கக்கிட்ட அந்த டாக்டரை பற்றி சொல்கிறது மட்டும் இல்லை, எனக்கு உண்மையாகவே அவங்கள மேலே ஒரு கரிசனை இருந்ததுன்னா நான் அவங்கள இன்னமும் கையை பிடிச்சி கூட நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நம்ம இந்த டாக்டருக்கு போகிறோம், நம்ம உங்களோட நோயிலேருந்து சுகத்தை பெறுறோம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அந்த பிள்ளைக்கிட்ட கேட்டேன், ஒரு கேன்சர் நோக்கே நான் இவ்வளோ தூரம் நான் நன்றியுள்ளதாக இருக்கணும், நான் அந்த மற்றவங்க கிட்ட போய் சொல்லணுன்றது சரியா தப்பா, இது போல் எனக்கு ஒரு இதாச்சுன்னா சொன்னால், இல்லை கரெக்டு தான், இப்படி தான் பண்ணணும். அப்போது நான் இன்னும் அதிகமாக என்ன கேட்க வேண்டியதாக இருந்ததுன்னா, அப்போது இந்த வாழ்க்கையில் இருக்கிற இந்த கொஞ்ச நாள் நான் வாழப்போகிறேன் இந்த வாழ்க்கைக்கே நான் இவ்வளோ தூரம் இருந்தேன்னா இன்னும் நித்தியத்துக்கும் என்னோடய வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ என்னோட பாவத்திலிருந்தும் என்னை என்னுடைய விரக்தியிலிருந்தும் இன்னும் ஒரு என்ன நாள் அப்படின்னு தெரியாமல் இருந்தும் ஒரு பர்பஸே இல்லாத என்னோடய வாழ்க்கைக்கு ஒரு முற்றிலுமாக என்னை வாழ்க்கையை மாற்றினேன். அந்த இயேசுவை பற்றி நான் எத்தனை பேர்கிட்ட இன்னும் அதிகமாக நான் சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு எவ்வளோவா இன்னும் நன்றியறிதலோட நான் அவர்கிட்ட இருக்கணும். அவரோட நாமத்தை நான் உயர்த்திக்கிட்டே இருக்க வேணாமா? அதே போல் எனக்கு தெரியுது, மித்தவங்களும் என்ன மாதிரியே ஒரு சமாதானம் இல்லாமல் நான் இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு பாவத்தில் தோற்று போன வாழ்க்கையோட இன்னும் அதிகமாக அவங்களோட வாழ்க்கையை கொடுத்த பயமும் கவலையும் இருந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நான் இயேசுவை பற்றி சொல்லணும்ல. அவங்கள மேலே எனக்கு உண்மையாகவே அக்கறை இருந்ததுன்னா எனக்கு இருக்கிற அதே சந்தோஷமும் சமாதானமும் அதே ஒரு நித்தியத்துக்குரிய ஒரு தெளிவும் அவங்களுக்கும் வேணும்னு நான் நினைக்கணும்ல. நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். நம்ம இப்போ வேதத்தை நோக்கி பார்ப்போம். ஆனால் நம்ம வேதத்தில் கூட பார்க்க முடியுது, ஒரு ரொம்ப அழகான ஒரு படத்தை வேதத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒரு முடவாதம் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்க ஒரு மனுஷனை ஒரு 4 பேர் இயேசுவன் இடத்துல கூப்பிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்க முயற்சி பண்ணுற அந்த நேரத்தில் பார்த்தோன்னா இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே இருப்பார். அந்த வீடு முழுசாக ஜனக்கூட்டம் இருக்கும். அவங்களால அந்த வீட்டுக்குள்ளே அந்த கதவு வழியாக நடக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படுத்த படுக்கையாக இருக்க அந்த மனுஷனை அந்த 4 பேரும் அவங்களுடைய அந்த கூடாரத்துக்கு மேலே ஏறி, அந்த ஏசு தங்கியிருந்த வீட்டோட கூடாரத்துக்கு மேலே ஏறி, அப்போ அந்த மேலே இருக்க அந்த ரூஃபை பிரித்து இந்த மனுஷனை கீழே இறக்கி இயேசு சுகமாக்குற அந்த காரியத்தை பார்க்க முடியுது. இதே ஊருக்கு இயேசு முன்னாடியும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் வந்திருந்தார். ஸோ நிறைய பேர் அந்த ஊரில் இயேசுவை பார்த்துருப்பாங்க. அவர்கிட்ட அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொண்டிருப்பாங்க. ஒரு சமாதானம் அவர்னால கிடச்சிருக்கும். ஆனால் இந்த 4 பேருக்கு மட்டும்தான் அந்த ஊரில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கான், நம்ம பெற்றுக்கொண்ட சமாதானம், போன தடவை அவர் வந்திருக்கும் போது நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஒரு பலனையும் அந்த ஒரு ஹீலிங்கும் இவனுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஆள் மேலே ஒரு பரிதபிப்பு இருந்தது. அதே சமயத்தில் இயேசுவின் மேலே ஒரு நன்றி அறிதலும் இருந்துச்சு, எப்படியாவது இவரை பற்றி சொல்லிடணும். அதனால் நம்மளால் பார்க்க முடியுது, இந்த 4 பேரும் அந்த ஆளை கூட்டிகிட்டு இது பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்மளோட கேள்வியே இதுதான் இல்லை, நம்ம அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தவங்களா வெறுமனே நான் பெற்றுக்கொண்டா போதும், நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், நான் இயேசுவை ருசிச்சா போதும், இயேசுவின் இடத்துல நன்மைகளை பெற்றுக்கொண்டா போதும், அவர் இடத்துல இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டா போதும்,
அப்படின்னு சொல்லி நம்ம கவனம் இருக்கோமா? இல்லை இந்த 4 பேரை மாதிரி நம்மளும் நன்றியுள்ள உள்ளத்தோட இயேசு மற்றவங்களும் அறிந்து கொள்ளணும், இயேசுவனோட அற்புதங்களாக மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளணும், மற்றவங்க மேலே உள்ள அக்கறையும் கரிசனையோட நம்மளும் இதே போல முயற்சி எடுக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வியில். பிரியமான தேவஜனமே, இன்று நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். நம்மளால் இயேசு நம்மளோடே வச்சுக்க முடியாது. அவர் எவ்வளோ நம்மளுக்கு நன்மையான காரியங்களை செஞ்சுருக்காரு. நம்ம அவரை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறது, அவருக்கு நன்றி அறிதல் உள்ளத்தோடு இருக்கிறதா சமம். நம்ம மற்றவங்க மேலே உள்ள கரிசனை அதில் வெளிப்படுது. இன்றைக்கி நம்ம தைரியத்தோடையும் உற்சாகத்தோடையும் இயேசுவை குறித்து மற்றவர்களோடையும் பகிர்ந்துப்போம். நம்ம கிடைச்ச அதே சந்தோஷமும் அதே சமாதானமும் மற்றவங்களுக்கும் இருக்கட்டும். அதை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, அப்பாவுமே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, உண்மையுள்ளவரே, அப்பா எங்களை உமக்காக அழைத்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுக்கு சமாதானத்தையும் நீடிய சந்தோஷத்தையும் அப்பா ஒரு நித்திய ஜீவனையும் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அதே நன்மைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல அப்பா ஒரு நன்றி உள்ளத்தோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் உதவும் ராஜா. அப்போ இன்னும் அதிகமாக மற்றவர்கள் மீது ஒரு கரிசனையும் ஒரு அக்கறையும் அன்பையும் அப்பா எங்கள் உள்ளற்றில் ஊற்றும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியும் அப்பா உண்மை குறித்து பேசக்கூடிய ஞானத்தையும் நீர் தாரும் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமா எடுக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தேவனே. ஆமென்.